ஹாய். உண்மையை உறக்க பேசுகிற நேரம் வந்தாச்சு. நம்ம நாமக்கல் மாவட்டத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நாமக்கல் மாவட்டம் குறிப்பாக முட்டை ஏற்றுமதி பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. முட்டை நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் இப்போ அது உண்மை இல்லை. இப்போ முட்டை இல்லை, கிட்னி 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 விளைகிற மாவட்டம் நம்ம நாமக்கல் மாவட்டம். இந்தியாவில் மட்டுமே உறுப்பு மாற்றி அறுவை சிகிச்சை ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நடக்குது அப்படின்னா தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே, நான் சொல்றேன். 18,900 பேருக்கு நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 19,000 பேருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நம்ம இந்தியாவில் நடக்குது. கிட்னி, ஹார்ட், லிவர், அப்புறம் லங்ஸ், இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான அவயங்கள் நம்ம இந்தியாவில் அறுவை சிகிச்சை பண்ணி மாத்துறாங்க. இதுல தமிழ்நாட்டுல மட்டும் கிட்னி அறுவை சிகிச்சை எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா 452 பேருக்கு 2024 இந்த கிட்னி அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. ஓகேவா? இதுவும் லீகல். இல்லீகலா எவ்வளவு நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? நம்ம இந்தியால மொத்தமா வெயிட்டிங் லிஸ்ட்ல கிட்னி மாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுல உள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை பயனாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னா 57,806 பேர் இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு நம்ம இந்தியால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வண்டி நம்ம வாங்குறோம், செகண்ட் வண்டி, ஓகேவா? அதை எடுக்கிறோம், அதுல இருந்து இன்ஜின் எல்லாம் எடுக்கிறோம், அதை போட்டு திரும்பவும் நம்ம எடுத்து ஓட்டுறோம். என்னதான் ஓட்டினாலும் அதோட லைஃப் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் இதுவும். ஓகேவா? கம்மியா தான் உயிர் வாழ முடியும். ஆனா அதே சமயத்துல உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட இருந்து அந்த உறுப்பை எடுத்து வச்சா கிட்டத்தட்ட 20 வருஷத்துல இருந்து 25 வருஷம் வரைக்கும் வாழ முடியும். அதனாலதான் தான் உறுப்பு வைக்கணும் அப்படின்னு தேடி அலைகிறவங்க உயிரோட இருக்கிறவங்களோட உறுப்பு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இந்தியால மட்டுமே 57,806 பேருனா இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை கோடி பேர் தான் உறுப்பு மாத்தணும், தான் உயிர் வாழணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும்ல. அமெரிக்கா, ரஷ்யா, அப்புறம் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி பெரிய பெரிய நாட்டுல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது எங்க கிடைக்கும், எங்க டொனேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த நாட்டுக்கு சும்மா ஒரு டூரிஸ்ட்ல வந்துருவாங்க. இங்க உள்ளவங்கள மாதிரி அவங்கள செட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேயே அவங்க ஆப்ரேஷனை கன்டினியூ பண்ணி அதை சக்சஸா முடிச்சுட்டு அவங்க ஏதோ டூரிஸ்ட்ல வந்த மாதிரி அப்படி கிளம்பி போயிடுவாங்க. இதே மாதிரிதான் பல இடத்துல ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த கிட்னியை இந்த பணக்காரங்களுக்கு கொடுக்கறதே ஏழை மக்கள் தான், உயிரோடு இருக்கிற ஏழை மக்கள். இப்போ இந்த கிட்னியை சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும், ரைட்டா? இப்போ இதுக்கு அடுத்து நம்ம போவோம். என்னன்னா இந்த கிட்னி சம்பந்தமான அதிகமான ஆப்ரேஷன், அதிகமா கிட்னி இல்லாம பாதிக்கப்பட்டு இருக்க மக்கள் எங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம முட்டை விளையிற பூமியான நாமக்கல்ல இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா நாமக்கல்ல இப்போ முட்டை இருக்கு, ஆனா யாருக்கும் கிட்னி இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கூட உங்களுக்கு கிட்னி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாம கூட திமுக உங்க கிட்னி எடுத்திருக்கலாம். அதுக்கு நம்ம சம்மந்தம் கிடையாது. ஏன்னா தெரிஞ்சே பல பேர் கொடுத்துருக்காங்க, தெரியாம எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஓகே. நாமக்கல்ல தனலட்சுமி அப்படின்னு சொல்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல எங்க தனலட்சுமி இந்த பேரு, ஆமா தனலட்சுமி எங்க ஞாபகம் இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் சொன்னது திரும்பவும் சொல்றேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல தான். அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன். ஓகே, அவருக்கு தெரியாம அங்க எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. அதே மணச்சநல்லூர்ல இந்த கதிரவன் எம்எல்ஏவோட ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேரு ஆனந்தன். அந்த ஆனந்தன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஏழை மக்கள், அதாவது நெசவு தொழில் பண்றாங்கல்ல, நெசவு தொழில் பண்ணி டெய்லி தன்னுடைய நாளை ஓட்டி கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கிற பல மக்கள் இருக்காங்க. கந்து வெட்டியால பாதிக்கப்படுற பல மக்கள் அதே இடத்துல இருக்காங்க. 4 லட்சம் 10 லட்சம் பல கடத்துல இருக்கிற ஒவ்வொரு தனித்தனி ஏழை மக்களையும் போய் சந்திச்சு இந்த ஆனந்தன் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு, கிட்னியை கொடுத்தா நல்லா இருக்கலாம், முட்டையை வளைச்சா முட்டையை சாப்பிட்டு ஒன்றும் புரோஜனம் இல்லை, கிட்னியை கொடுத்தா புரோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் சரி ஓகே எங்க வரணும் எப்படி வரணும்னு கேட்டு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டா அவரு 10 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை தரலாம் என்று சொல்கிறார். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகையோ
2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை. ஆனால் அதே கதிரவன் தனலட்சுமி ஹாஸ்பிட்டலில் அவருக்கு சம்பந்தமான ஆனந்தன் அவர்களும் வாங்கிட்ட தொகை எவ்வளவு என்று கேட்டால் 50 லட்சத்துக்கும் வெளியிலே என்று அடிப்படுகிறது. ஏண்டா 50 லட்சத்துக்கு உள்ள நீ வந்து வாங்குவ, ஆனா எங்க மக்களுக்கு அவங்க கிட்னியை இழந்துட்டு அவங்களுக்கு 3 லட்சத்துக்கு கொடுத்துட்டு அவங்க வாயை அடைச்சா அந்த மக்கள் எங்க போவாங்க? இப்ப தெரியுதா? இதனாலதான் நாமக்கல்ல கிட்னி வளைஞ்சிருக்கு என்று சொல்லப்படுகிறது. இருக்கட்டும், இந்த விஷயம் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பெங்களூர், கொச்சி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள வந்து மாற்றி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள கிட்னியை எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க ஒரு கிட்னியில தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த தொகையை கொடுத்தார்கள் என்று கேட்டால் கிடையாது. அவங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபா கூட அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுக்கு அந்த 3 லட்ச ரூபாய் கூட கிடைச்சான்னு தெரில. இதே நேரம் நான் ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இதுல பார்த்தேன், அதே நாமக்கல்ல அக்கா தம்பி 2 பேர் வந்து கிட்னி கொடுத்துருக்காங்க. வெறும் 4 லட்ச ரூபாய் அவங்களுக்கு வந்து கடன், கந்து வெட்டி கடன். அந்த கடன்ல இருந்து மீளுவதற்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 கிட்னியும் கொடுத்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு அவல நிலை நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க, எதுக்கு பாக்குறீங்கன்னு தெரியல. நீங்க பார்த்துட்டு இப்போ அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அடுத்த ரீல்ஸ் என்ன, அடுத்த வீடியோ என்ன, அடுத்த கண்டென்ட் என்ன, இது பார்க்கணும், அந்த பொண்ணு ஆடுவா அதை பார்ப்போம் அப்படின்னு கூட போயிடலாம். ஆனா கிட்னி இருக்காது, அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதனாலதான் நான் யாருக்கு இப்போ சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா டிவிக்கு சப்போர்ட் பண்றேன். ஏன்னா இதை பற்றி முதல் முறையா மக்கள் மத்தியில, மக்களுக்கு தெரியாத இருந்த கட்டத்துல முதல் முறையா இதை எடுத்து பேசின ஒரு ஆளு தளபதி விஜய். அவர் தான் சொன்னார். அவர் சொன்னதை லைட்டா கேட்டுருவோமா? கேளுங்க. நம்ம நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதிலும் குறிப்பா விசைத்தறியில் பணிபுரியும் ஏழை பெண்களை குறிவைத்து அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. யாரா இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கந்துவட்டி கொடுமையில இருக்கு. அதாவது விசைத்தறி தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் இந்த ஏமாற்று மாடல் திமுக அரசு மேம்படுத்தாத காரணத்தால அவங்க கிட்னி விற்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. கேட்டீங்களா? இந்த மக்களுக்கு வந்து எப்படி நீதி கிடைக்கும்? டிஎம்கே திரும்பவும் டிஎம்கே வந்த நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடைக்காது. அவங்க நீதி கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல அவங்க இறந்துருவாங்க. ஏன்னா எந்த அவைங்களை எடுத்தாலும் அவங்க வந்து 15 நாள் வந்து என்னன்னா அவங்க வந்து டாக்டரோட கண்ட்ரோல்லே அவங்க உடம்ப வந்து அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த கிட்னி எடுத்த மக்களை வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்துட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. சரியா? கிட்டத்தட்ட 2500 பேருக்கு வெளியில சிகிச்சை பெற்றிருக்காங்க. இந்த கிட்னி எடுக்கப்பட்டிருக்கு. 1000 இருந்து 2500 கிட்ட எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா பாதிக்கப்பட்டு கிட்னி இல்லாத மக்களுக்கு தான் தெரியும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. நானும் அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனா சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கிட்னி இல்லை. ஆனா இதுக்கான நீதி கிடைக்கணும்னா டிஎம்கே வந்தா கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடைக்காது. அதே மாதிரி ஏடிஎம்கே வந்தாலும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடைக்காது. இது மக்கள்ல இருந்த ஒருத்தன் வந்து இந்த அநியாயத்தை ஒவ்வொன்றையும் தட்டி கேட்கிற ஒரு தலைவன் வந்தாதான் கிடைக்கும். நான் அப்படிப்பட்ட ஒரு தலைவனா தான் விஜயை பார்க்குறேன். அண்ணன் வந்தா நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் சொல்றத விட அடுத்த சிஎம் விஜய் வந்தா இது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு மாஃபியா கும்பல் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்னி கொடுத்ததுக்கு தான் நீ நடவடிக்கை எடுக்கல, ஆனா நீ இன்னொரு விஷயம் ஏதாவது பண்ணலாமே. இந்த கந்து வெட்டிக்கு தடை சட்டத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம்ல. அந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மக்கள் வந்து கடன் வாங்கிடுவாங்க, கடத்துல இருப்பாங்க. இந்த மக்களால எதுவும் பண்ண முடியாது. அந்த கடன் கொடுத்தவன் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு 3 லட்சமா கேட்பான். 3 லட்சம் தான், நான் கொடுத்த வட்டி அசல் முதல் எல்லாமே சேர்த்துதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த மக்கள் திணறிடுவாங்க. என்னடா 1 லட்சம் கொடுத்தோம், திரும்ப 5 லட்சமா கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த மாதிரி போய் கேட்டு தான் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு 5 லட்சமா திருப்ப 10 பைசா 15 பைசா பிளைடு வட்டி, இந்த மாதிரி அநியாய வட்டி
இந்த மாதிரி கேட்டு வாங்குற ஒவ்வொருத்தவங்களையும் தடுத்து நிறுத்தணும்னா கந்து வெட்டி தடை சட்டம் எதையாவது நீ கொண்டு வரலாம்ல. இதே நீ கொண்டு வர மாட்ட, பாதிப்பட்ட மக்கள் கிட்னியும் கொடுத்துருவாங்க, நீ பார்த்துட்டு இருங்க. 2026 வரை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அது பிறகு எல்லாமே மாறப்போகுது. ஓகேவா? ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், மாறும், அனைத்தும் மாறும். ஆனா கிட்னி எப்பவுமே திரும்பி வராது. மக்கள் ரொம்ப பாவம் இல்லை? உங்களை நம்பி 5 வருஷம் நானும் யோசிச்சேன். நானும் திமுக கூட்டணி கட்சிக்கு ஆதரவா இருந்தவன் தான். திமுக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டவன் தான். திமுக வந்து எல்லாமே மாறிடும்னு நினைச்சேன். எல்லாமே விளம்பரம் தான். அந்த விளம்பரத்தை பார்த்து நம்புறேன், அவங்க கொடுத்த வாக்குறுதி நம்புறேன். ஆனா இந்த 4.5 வருஷம் என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. இப்போ விஜய் வந்துட்டாரு, பிஜேபி கூட இருக்காரு, அதிமுக கூட இருக்காரு. என்னங்க, நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் எதுக்கு ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட போறாங்க? நீ மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தா நீ ஓட்டு கேட்டு போக வேண்டிய அவசியமே இல்லையே. மக்கள் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஓட்டு போடுறாங்க. அப்படித்தானே? நீ எதுக்கு போற? நீ போகாம இருக்கலாம். அப்படித்தானே? ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? டிஎம்கே கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியும் மக்களுக்கான வாக்குறுதி, மக்களுக்கு பண்ண வேண்டிய வாக்குறுதி. அதுதான் கொடுத்தாங்க. ஆனா எதுவுமே பண்ணல. ஆனா அவங்க பண்ணிருந்தாங்க. ஏன்னா 100 விஜய் வந்திருந்தாலும் அந்த 100 விஜயால எதுவுமே பண்ணிருக்க முடியாது டிஎம்கேவை. ஏன்னா மக்கள் யோசிப்பாங்க, இப்பவுமே நான் நல்லாட்சியில தான் இருக்கேன், இதுக்கு இன்னொரு ஆள் கூட வரணுமா? இப்பவுமே நான் சொர்க்கத்துல தான்டா இருக்கேன், எதுக்குடா இன்னொரு சொர்க்கம்? அப்படி யோசிச்சிருப்பாங்க. ஆனா ஏனி அப்படி கிடையாது. ஏனி ஒரு விஜய கூட இந்த டிஎம்கேல தடுக்க முடியாது. அதுதான் மக்களுடைய வாக்கு. 2026 டிவிகேக்கு மட்டும்தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளோ மக்கள் புதிய ஒரு ஆட்சி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன் டிவிக்கே இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுதான் உண்மை. நான் இப்போ ஏதோ கருத்து எடுத்து நானா பேசணும் அப்படின்னு நான் பேசல. மக்கள் மத்தியில இருந்து பேசுறேன். மக்கள்ல ஒருத்தர் நான் பேசுறேன். டிஎம்கே காரணம் இல்ல, ஏடிஎம்கே காரணம் இல்லை, இன்னும் மதவாதத்தை திணிக்கிற பிஜேபியும் இல்லை. நான் தனி ஒருத்தன் மக்கள்ல இருந்து பேசுறேன். மக்கள் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். மக்கள் மன்னர்கள், மக்கள் மலர்கள். அந்த மலரில் இருக்கும் தேனை உறிஞ்சி எடுத்து தன் வீட்டிற்கு மட்டும் குடும்ப ஆட்சியை கொடுத்து மக்கள் மனங்களை மறக்கடித்து மதுமானத்திற்கு அடிமையாட்சி கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் மக்களுக்கு தேவையில்லை. மாறட்டும். உண்மையை பேசுவோம், உறுதியாய் பேசுவோம். மாற்றம் வரும். ஆட்சி மாறும், காட்சி மாறும். எல்லாம் நன்மைக்கே